நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள். இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தெய்வம் தன்னையே பலியாக தருகிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தெய்வம் தன்னையே பலியாக தருகிறார். அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகின்றோம். அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகின்றோம். அவர் அன்பு பிள்ளைகளாவோ, அவர் அன்பின் சாட்சிகளாவோ. திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள். இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள். இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. வாகைக்குடி புனித அன்னம்மாளுடைய திருவிழா திருப்பலிக்கு வருகை இருந்திருக்கின்ற சம்பை பங்கு தந்தை செல்வகுமார் அவர்களை வாகைக்குடி இறைமக்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் இந்த திருவிழா திருப்பலியில் கிளை கிராம இறைமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அனைத்து நன்மைகளுக்காக வேண்டுதல்கள் அனைத்தையும் ஒப்புக் கொடுத்து இந்த தூய பள்ளியை நல்ல ஒரு கல்வாரி பள்ளியை பக்தியோடு பங்கெடுக்க இறைவன் இரக்கத்தை பெற நாம் ஒப்புக் கொடுப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் இவற்றிற்காக மனமருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான கிறிஸ்து மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீதிருக்கும் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே
நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராய இறைவனே, இறைவனாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவதந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் பலப்பட்டம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைச்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, மனிதரானவும் திருமகனின் அன்னையை பெற்றெடுக்கும் பேரருளை புனிதர்களான ஸ்வக்கீன் அண்ணாவுக்கு அளித்தீரே. அதனால் மக்களுக்கு வாக்களித்த மீட்பை அவர்களின் வேண்டலால் எங்களுக்கு தந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பல் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 44, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 10 முதல் 15 முடிய. மேன்மை பொருந்திய மனிதரையும் நம் மூதாதையரையும் அவர்களது தலைமுறை வரிசைப்படி புகழ்வோம். அவர்களும் இரக்கமுள்ள மனிதர்களே. அவர்களுடைய நேர்மையான செயல்கள் மறக்கப்படுவதில்லை. தங்களது வழிமரபில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய உரிமை சொத்து அவர்களின் வழித்தோன்றல்களுக்கும் கிடைக்கும். அவர்களின் வழிமரபினர் உடன்படிக்கைகளின்படி நடக்கின்றனர். அவர்கள் பொருட்டு அவர்களின் பிள்ளைகளும் அவ்வாறே நடப்பார்கள். அவர்களின் மரபு வழி என்றும் நிலைத்தோங்கும். அவர்களின் மாட்சி அழிக்கப்படாது. அவர்களுடைய உடல்கள் அமைதியாய் அடக்கம் செய்யப்பட்டன. அவர்களுடைய பெயர் தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்ந்தோங்கும். மக்கள் அவர்களுடைய ஞானத்தை எடுத்துரைப்பார்கள்.
அவர்களது புகழை சபையார் பறைசாற்றுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உறவும் நீர்தானே, என் உயிரும் நீர்தானே. இயேசுவே என் தெய்வமே, என் வாழ்வும் நீர்தானே. என் உள்ளத்தில் ஒரு கோடி ராகம் இசைப்பே, ஒரு சங்கத்தில் ஒரு கோடி ராகம் இசைப்பே. என் உள்ளத்தில் ஒரு கோடி ராகம் இசைப்பே, ஒரு சங்கத்தில் ஒரு கானம் பாடி மகிழ்வே. நீ எந்த உறவாடும் தெய்வம், உனையன்றி எனக்கேது சொந்தம். நீ எந்த உறவாடும் தெய்வம், உமையன்றி எனக்கேது சொந்தம். என் உள்ளத்தில் ஒரு கோடி ராகம் இசைப்பே, ஒரு சங்கத்தில் ஒரு கானம் பாடி மகிழ்வே. உன்னோடு நான் இணைந்து அன்பில் மகிழ வேண்டும். உன் வார்த்தையே என் வாழ்வாக என்னாலும் மாற வேண்டும். உன்னோடு நான் இணைந்து உன் அன்பில் மகிழ வேண்டும். உன் வார்த்தையே என் வாழ்வாக என்னாலும் மாற வேண்டும். உறவாக என்றும் உனதாக, நிலையாக என்றும் நீங்காத வாழ்கின்ற வரம் ஒன்று தா. என் உள்ளத்தில் ஒரு கோடி ராகம் இசைப்பே, ஒரு சங்கத்தில் ஒரு கானம் பாடி மகிழ்வே. நீர் காட்டிடும் திசையெங்கிலும் என் பாதம் செல்ல வேண்டும். உன்னாமமே இனிமை என்று உலகெல்லாம் சொல்ல வேண்டும். நீர் காட்டிடும் திசையெங்கிலும் என் பாதம் செல்ல வேண்டும். நாமமே இனிமை என்று உலகெல்லாம் சொல்ல வேண்டும். ஒளியாக எந்தன் வழியாக, உயிராக எந்தன் உணர்வாக நீர் என்னில் நிறைந்திடவா.
உள்ளத்தில் ஒரு கோடி ராகம் இசைப்பே, ஒரு சந்தத்தில் ஒரு கானம் பாடி மகிழ்வே. நீ எந்த உறவாடும் தெய்வம், உனையன்றி எனக்கேது சொந்தம். நீ எந்த உறவாடும் தெய்வம், உனையன்றி எனக்கேது சொந்தம். என் உள்ளத்தில் ஒரு கோடி ராகம் இசைப்பே, ஒரு சந்தத்தில் ஒரு கானம் பாடி மகிழ்வே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே, அகமகிழ்வோம் அக்களிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தியை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 16 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, குழந்தைகளே, தாய்மார்களே, அற்புதமான மாலை பொழுது. கோடை வெப்பம் கொடூரமாக தாக்கினாலும் இறைவன் நமக்கு இந்த கோடை காலத்தில் ஒரு நல்ல மழையை கொடுத்திருக்கிறார். மழையை பொழிந்து ஆசீர்வதித்திருக்கிறார். இந்நாளிலே, இந்த மாலை வேளையிலே காற்றின் வழியாக நமக்கு அவருடைய பிரசன்னத்தை நிரூபிக்கிறார். இந்த மாலை வேளையிலே அருள் மழையில் நம்மை நனையச் செய்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த அற்புதமான நாளிலே உங்கள் அனைவருக்கும் நமது ஊரின் பாதகாவலி அன்னாள் அவருடைய திருவிழா நல்வாழ்த்துக்கள். எல்லாம் கைதட்டுவோம். ஹாப்பி ஃபீஸ்ட். விழாக்கள் என்பது
மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறது. அது சம்மர் அக்கேஷன், சம்மர் ஹாலிடேஸ், கோடை விடுமுறையில் உறவுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து அனைவரும் ஒன்றாக அமர்ந்து ஒருவர் முகத்தை மற்றவர் பார்த்து பேசி உரையாடி உறவாடி மகிழும் ஒரு தருணம். அதில் முத்தாய்ப்பாக நாம் திருவிருந்தில் பங்கு பெறுவது, திருப்பலியில் இறைவனின் புகழை பாடுவது, திருவிருந்தில் பங்கு பெற்று வீட்டிற்கு சென்று மறுவிருந்து அருந்துவது. நல்ல சாப்பாடு, நல்ல கொண்டாட்டம், இது மகிழ்ச்சியை தரும். இதுதான் திருவிழா. புது ட்ரெஸ் போடுறோம், நல்லா பெண்கள்லாம் தலை நிறையா மல்லிகைப்பூ, நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி பவுடர்லாம் அடித்து புது ட்ரெஸ் போட்டு குழந்தைகள்லாம் மகிழ்ச்சியாக இருப்பது இது மிக்க அருமையான ஒன்று இல்லையா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். யாருக்கு இன்று நாம் விழா எடுக்கிறோம்? இன்று அன்னையாம் திரு அவையானது மத்தையாஸ் என்ற ஒரு புனிதருடைய பெருவிழா கொண்டாடப்படுகிறது. அதிலும் சிறப்பாக இந்த நாளிலே நமது ஊரின் பாதுகாவலி அன்னாள் அவருடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். மிக்க மகிழ்ச்சி. நாம் எதற்காக இவர்களுடைய திருவிழாவை கொண்டாட வேண்டும்? இவர்கள் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள், இந்த உலகிலே அவதரித்த சாதாரண மனிதர்கள். இப்படிப்பட்ட சாதாரண மனிதர்கள் யாரும் நினைத்து பார்க்க முடியாத அசாத்தியமான காரியங்களை செய்தார்கள். ஆண்டவருடைய அருளால் நிரப்பப்பட்டவர்கள், ஆண்டவருடைய பார்வையில் இவர்கள் பேறு பெற்றவர்கள். ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய வாழ்வை கட்டமைக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு உதாரணத்தை விட்டு சென்ற மாமனிதர்கள், அவர்கள்தான் புனிதர்கள். இன்னைக்கு நம்ம விழா எடுக்கிறது ஏதோ வந்தோம், திருப்பலியில் பங்கு பெற்றோம், சாப்பிட்டோம், சிரிச்சோம், போனது அல்ல. அன்னாள் என்பவரை பற்றி நாம் தியானிக்க, அவருடைய வாழ்வியல் முறையை நமதாக்கி கொண்டு வாழ, இவரை போன்று நானும் கடவுளுக்கு உகந்தவனாக என் வாழ்க்கையில் வாழ வேண்டும், நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று படிப்பினைகளை கற்றுக்கொள்வதற்காகத்தான் நாம் புனிதர்களுக்கு விழா எடுக்கிறோம். அதுதான் உண்மையான ஒன்று. அன்பார்ந்தவர்களே, நமக்கு அன்னாளை பற்றி படிக்கும்போது, புனிதர் அன்னாளை பற்றி படிக்கும்போது நமக்கு விவிலியத்தில் எந்த வாக்கியமும் சொல்லப்படவில்லை. திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாத ஒரு புத்தகம் இருக்கிறது, அப்போக்ரிஃபல் ரைட்டிங் ஆஃப் சென்ட் ஜேம்ஸ் என்று. நம்ம கருங்குயில் ஜேம்ஸ் இருக்கிறார், அது மாதிரி ஜேம்ஸ் சந்தியாகப்பர் யாகப்பர் எழுதிய ஒரு புத்தகம் இருக்கிறது. இது திரு அவையால் அங்கீகரிக்கப்படவில்லை. அந்த புத்தகத்திலிருந்தும் பாரம்பரியத்திலும் இருந்து தான் நமக்கு அன்னாள் ஸ்வக்கீன் அவர்களை பற்றிய வரலாறு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்னாள் என்பவள் ஒரு சாதாரண ஒரு பெண்மணி. அவருக்கும் நாசரேத்தை சேர்ந்த ஸ்வக்கீன் ஜுவாக்கிம் என்பவருக்கும் திருமணம் நடக்கிறது. சிறப்பாக கொண்டாடுறாங்க. என்ன சொல்லப்படுகிறது? 20 ஆண்டு காலம் அவர்களுக்கு குழந்தையே கிடையாது. 20 ஆண்டு காலம். அப்போ ஏறக்குறைய ஒரு மலடி என்று சமூகம் அவரை சொல்லியிருக்கும். கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, என்னத்தை அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார் திட்டியிருக்கலாம். சமூகம் இல்லாதது பொல்லாதது பேசியிருக்கலாம். ஏனென்றால் யூத சமூகம் ஒரு ஆணாதிக்க சமூகம். ஆனால் ஸ்வக்கீனோ அன்னாளோ மனம் தளராமல் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு இருந்தார்கள் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. இறை நம்பிக்கை. இறை நம்பிக்கை என்பது என்ன? நம்புவதற்கான தளமெல்லாம் அழிந்து விடுகிறது. நான் யார் மீது நம்பிக்கை வைத்தேனோ, என்னுடைய சொந்தம், பந்தம், உறவுகள், சொத்து, சுகம், உடைமை, அவைகளெல்லாம் என்னை விட்டு நகர்ந்து சென்று விட்டன. என் வாழ்வு அஸ்தமிக்க போகிறது, முடிவுக்கு வரப்போகிறது, இனி எனக்கு வாழ்வே கிடையாது என்று அந்த நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையிலும் எனக்கு வாழ்வு உண்டு.
பட்டுப்போன இந்த மரம் தளிர்விடும். இறைவன் என்னை காக்கின்றார், காப்பார், ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற அசராத நம்பிக்கை தான் இறைவனின் மீது கொண்ட நம்பிக்கை, இறை நம்பிக்கை. நம்ம பார்க்குறோம் நம்ம அன்றாட வாழ்க்கையிலே நம்ம எத்தனையோ பேர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். நாம் யார் மீதெல்லாம் நம்பிக்கை வைக்கிறோமோ அனைவரும் நமக்கு நம்பிக்கை உரியவங்களா இருக்காங்களா? எல்லாம் கடந்து செல்கிறது, எல்லாம் நாமும் கடந்து செல்கிறோம். நாம் யார் மீது நம்பிக்கை வைக்கிறோமோ அவர்களும் நம்மை விட்டு நகர்ந்து செல்கிறார்கள். ஆனால் இறைவன் நம்மை விட்டு நகர்ந்து செல்வது இல்லை. இதோ இஸ்ரேலின் கடவுள் கண் அயர்வது கிடையாது, இரவும் பகலும் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வருகிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதுதான் நமது நம்பிக்கை. அந்த இறை நம்பிக்கையில் வளர்ந்தார் அன்னாள். குழந்தை இல்லாட்டினால் பரவாயில்ல, கடவுளின் திருவுளப்படி எனக்கு நடக்கட்டும், இறை சித்தம். தேவ பராமரிப்பின் மீது, இறை பராமரிப்பின் மீது நம்பிக்கை வைத்தல் முக்கியமானது. நம்ம சாதாரண மனிதர்கள், நமக்கு ரொம்ப வசதி வாய்ப்பு கிடையாது, எளிமையான மக்கள். நமக்கு உதவி யார்? திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்று சொல்வது போல என் நம்பிக்கையெல்லாம் ஆண்டவரே உன் மீது தான் வைக்கிறேன். எனக்கு நீதான் வாழ்வின் வழி ஒளி எல்லாமே, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உனக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறேன் என்று ஒரு சாதாரண மனிதர்களாகிய நாம் சொல்வது போன்று, அதற்கு மேலாக என்னுடைய வாழ்வையை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன், உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன், நீதான் எனக்கு எல்லாம் என்று சரணாகதி அடைவதுதான் இறை நம்பிக்கையின் உச்சம். நம்ம அப்படியே அர்ப்பணம் செய்கிறாங்க கணவனும் மனைவியும். நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. அப்போ 20 ஆண்டுகளுக்கு பிறகு அன்னை மரியாள் பிறக்கதாக நமக்கு சொல்லப்படுகிறது பாரம்பரியம். 20 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ உங்களுக்கு வயசாயிடுச்சு, 20 வருஷம். 20 வருஷம் கழிச்சு தான் குழந்தையே பிறக்கிறாங்க. அந்த அன்னை மரியாளை எவ்வாறு கிறிஸ்துவை பிறந்தவுடன் சூசேப்பரும் மரியாளும் கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்களோ அதை போன்று தாங்கள் பெற்றெடுத்த பல ஆண்டுகளுக்கு பிறகு பெற்றெடுத்த அந்த மகளை, தலைமகளை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததாக நமக்கு பாரம்பரியத்திலே சொல்லப்படுகிறது. சேசனார் சாமி கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த திருநாளை சிக்ஸ்தூஸ் என்ற திருத்தந்தை ஏற்படுத்துகிறார். அதன் வாயிலாக அன்னை மரியாளும் கோவில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்ற நிதர்சனமான உண்மை நமக்கு வழங்கப்படுகிறது. அப்ப இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல் ரொம்ப முக்கியம். இரண்டாவது என்ன சொல்லப்படுகிறது? அவர்கள் கடினமாக உழைத்தார்கள், கணவனும் மனைவியும் உழைத்தார்கள். சின்னப்பர் எழுதுறாரு, உழைக்காதவன் உண்ணலாகாது. ஒரு பாட்டில் இருக்கு இல்லையா, ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி நடிக்கணும், அன்பை நாளும் மணக்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், உட்காந்து சாப்பிடக்கூடாது. உட்காந்து சென்ன ரெஸ்ட் எடுத்தோம்னா ரஸ்ட் ஆயிடுவோம் இல்லையா? உட்காந்து இருந்தோம்னா கரையா நம்மளை அரிச்சிடும். ஒரு சாதாரண ஒன்றை போடுறோம், அதையே தின்னு தீர்த்துறோம். ஆக உழைத்தல் என்பது முக்கியமான ஒன்று. அந்த உழைப்பு யாருக்காக? அதே அவங்க சொல்றாங்க. கணவனும் மனைவியும் அல்லும் பகலும் அயராது உழைத்தார்களாம். உழைத்து வந்த பொருளை 3 பாகமாக பிரிக்கிறார்கள். 1, முதல் பாகம் கடவுளுக்கு காணிக்கை. 3இல் 1 எடுத்து கோவிலுக்கு சென்று காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். இரண்டாவதாக ஒரு பகுதி எடுத்து 2வது பகுதியை ஏழைகளுக்கு தானம் செய்திருக்கிறார்கள். தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்து குளிபறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும், நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்துவிடும், செய்த தர்மம் தலைகாக்கும். தர்மம் கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரராக இருந்திருக்கிறார்கள். 2வது பங்கு, 3 பங்கு, 1 கடவுளுக்கு முதல் காணிக்கை, 2வது காணிக்கை தர்மம் செய்ய, அள்ளி கொடு,
உனக்கென்று வைத்துக் கொள்ளாத, சேமிச்சு வைக்காத. நம்ம பார்க்குறோம் வேதத்தில் ஒருத்தன் சொல்லுவான், நெஞ்சே நீ மகிழ்ந்து களிகூறு, களஞ்சியத்திலெல்லாம் நிரம்பி கிடக்கிறது பொருட்கள். எத்தனை தலைமுறை வேணாலும் சாப்பிடலாம், நல்லா சாப்பிடு, ரிலாக்ஸாக இரு, ஜாலியாக இரு, கவலை கொள்ளாதே என்று மாறுதட்டி கொள்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், அறிவிலேயே இந்த இரவே உன் உயிர் எடுக்கப்படும். நீ சேர்த்து வைத்த சொத்துக்கள் யாருக்கு போக போகிறதோ. நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறோம், அப்பா அம்மா வயிற்ற கட்டி வாயை கட்டி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். நமக்கு வரக்கூடிய புள்ள நல்லவனாக இருந்தால் பரவாயில்ல, உதவாக்கரையாக இருந்தால் என்ன ஆகும், ஒரே மாதத்தில் எல்லாத்தையும் அழிச்சிருவான். கடவுள் சொல்கிறார், புனிதர் சொல்கிறார், தர்மம் செய்ய வேண்டும் பிறருக்காக. நமது வாழ்வு என்பதே, மனித வாழ்வு என்பது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு மாபெரும் கொடை. இந்த வாழ்வை இறைவனுக்கும் அயலானுக்கும் நாம் கொடுப்பதுதான் நமது கடமை. பாடம் கற்றுக் கொடுக்குறாங்க, வாழ்வியல் முறை எப்படி படிக்கணும். மக்களுக்கு சேவை செய்யுங்கப்பா, ஏழைகளுக்கு கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்வார், ஏழைகளுக்கு நற்செய்தி. ஏழைகளுக்கு நற்செய்தி என்ன நற்செய்தி? கடவுள் உங்களை பராமரிக்கிறார், கடவுள் உங்களை அன்பு செய்கிறார், கடவுள் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், எல்லாம் கலக்கம் கொள் வரும், கலங்காதே, திகையாதே, ஏதோ கடவுள் நம்மோடு இருக்கிறார், இம்மானுவேல் என்று எளியவர்களுக்கு நற்செய்தி தருவதுதான் இயேசுவின் பிறப்பே. அதை அவர்கள் வாழ்வியல் முறையில் வாழ்ந்து காட்டுகிறார்கள். ஏழைகளுக்கு கொடு. 3வது பங்கு அவங்க சாப்பிட்டாங்களாம். ஏன்னா அவங்க சாப்பிடணும்ல, அவர்கள் உழைத்து உண்டார்கள். ஆக 2வதாக நாம் என்ன செய்யணும்? நன்கு உழைக்கணும். யாருக்காக உழைக்கணும்? நமது குடும்பத்திற்காக உழைக்கணும், திருச்சபைக்காக, கடவுளுக்காக உழைக்கணும், மனிதகுல வளர்ச்சிக்காக நாம் நம்மையே அர்ப்பணிக்கணும் என்ற அந்த வாழ்வியல் முறையை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். 3வது, 20 ஆண்டுகளுக்கு பிறகு தாங்கள் பெற்றெடுத்த குழந்தைக்கு அவர்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். நன்றி. நம்ம நல்ல பாட்டு பாடுறோம், நமது உள்ளம் நன்றியால் நிறைந்திருக்கிறதா? நன்றியை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம்? வெறும் வார்த்தையால் மட்டுமல்ல, வாழ்வால், செயல்களால் நாம் வெளிப்படுத்த வேண்டும். நமது வாழ்வில் நாம் வளர்ந்து செல்வதற்கு ஏணிப்படியாக இருந்தவர்கள் நமது பெற்றோர்கள். அவங்களுக்கு நம்ம பிரமாணிக்கமாக இருந்து சாப்பாடு கொடுக்குறோமா? மருமகள்கள்லாம் மாமியார் மாமனார் நல்லா கவனிச்சுக்கிறீங்களா? இல்லாட்டி கல்யாணம் பண்ண உடனே வீட்டுக்கார கூட்டு தண்ணி குடித்தனம் போகிறோமா? எல்லா குடும்பத்திலும் நடக்குது, நான் பார்க்குறேன், என் குடும்பத்தில் நடக்குது. கல்யாணம் பண்ண வரைக்கும் ஓகேன்றான், பொண்ணு பார்க்க போகிறப்ப நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொந்தம்மா. கல்யாணம் பண்ண உடனே டிராக்டர் எடுத்துக்கிட்டு, தோட்டத்தை எடுத்துக்கிட்டு, ஆடு மாடை ஓட்டிக்கிட்டு தனியாக பிரிஞ்சுட்டாங்க. செல்வத்தை பார்த்தவிடம் நாம் சிலாகித்து போய் விடுகிறோம். இது எல்லாம் கரைந்து போகும், கரைந்து விடும். செல்வம் என்பது கடவுள் கொடுத்த அருள்தான் மிகப்பெரிய ஒப்பற்ற செல்வம். ஆகவே நன்றி உள்ளவர்களாக இருப்பது என்ன? நாம் வாழ்வில் வளர்வதற்கு உறுதுணையாக இருந்த மக்களை ஒருபோதும் மறக்கவே கூடாது. தாத்தா பாட்டி, நம்ம கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், குருக்கள், நமக்காக வாழ்வில் வளர்வதற்கு ஏணிப்படியாக இருந்தவர்கள், கோயில் பிள்ளை, ஊர் நிர்வாகம், சொந்தம் பந்தம் அனைவரையும் மதித்து நன்றி உணர்வோடு நடத்தல். அவர்கள் கடவுளுக்கு நன்றியாக இருக்கிறாங்க, பிரமாணிக்கத்தோடு இருக்கிறாங்க. ஆண்டு இந்த வாழ்வுக்கு ரொம்ப நன்றி. நமக்கு பெரும்பாலும் என்னன்னா, அங்கலாய்ப்பும் ஒரே அழுகையும் பற்கடிப்புமாகத்தான் இருக்கிறது. அவளப்பாரு நல்லா இருக்கா, இவளப்பாரு நல்லா இருக்கா, எனக்கு மட்டும் இப்படியா? நாம் உயிர் வாழ்கிறோம். உயிர் என்பது மாபெரும் கொடை. இன்று நாம் உயிர் வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், அதிசயம். நம்மோடு இருந்தவர்கள் பலர் இல்லை, ஆனால் நாம் இன்றும் வாழ்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு கிராமத்தில், யூத கிராமத்தில் ஒரு நிகழ்வு நடக்கிறது. காரங்காடு பாஸ்கா நடக்கிற மாதிரி ஒரு யூத கிராமத்தில் இயேசுவின் பாடுகளை நடித்து காட்டக்கூடிய
பாஸ்கா விழாவை நடித்து காட்டக்கூடிய ஒரு ட்ரைனிங் நடக்குது. என்ன பண்ணுறாங்க, ஊரில் எல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஊர் பாரம்பரியமாக வெளியூர்களில் சென்று பாஸ்கா திருவிழாவை அக்கம் பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு நடித்து காட்டுகிறார்கள். அப்போ அந்த ஊரில் யார் நடிப்பாய், அதில் இயேசுநாதருடைய பாஸ்காவில் பல பேர் இருக்காங்க இல்லையா. இயேசுநாதர் இருக்கார், மரியா இருக்கிறாங்க, மக்தலன் இருக்காங்க, 12 சீடர்கள் இருக்கிறாங்க, அன்னாஸ், கைபாஸ், இப்படின்ட்டு பலவிதமான கதாபாத்திரங்கள் உண்டு. அந்த நாடகத்தை டைரக்ட் பண்ணவர் என்ன பண்ணுறாரு, சேசுநாதர் சாமி மாதிரி யார் நடிக்கிறா அப்படின்னு கேட்குறாரு. வாட்ட சாட்டமான ஒரு இளைஞன் வேணும், நல்லா பார்க்கறதுக்கு முகத்தில் ஒரு அருள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வேணும், கதாபாத்திரம் தேடுறாங்க. யாருமே வர்றதுக்கு ரெடியாக இல்லை அந்த ஊரில். என்ன சொன்னால் கஷ்டமான, சிலுவையை சுமக்கணும் இல்லையா, சிலுவையை சுமக்கணும், அடிக்கணும், அடி வாங்கணும், இப்படிலாம். அப்புறம் கடைசியில் ஒரு பையன் சொல்கிறான், நான் சேசுநாதர் சாமி மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறான். ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுக்கு கற்றுத்தரப்படுகிறது எப்படி இயேசு மாதிரி பேச வேண்டும், எப்படி இயேசு போன்று நடக்க வேண்டும், எப்படி இயேசு மாதிரி உரையாட வேண்டும், உறவாட வேண்டும் என்று பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. தத்ரூபமாக நடிக்கிறான். அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் எல்லாமே அவனை புகழ்ந்து பாராட்டுகிறார்கள். எப்படி அந்த இளம் வயசு பையன் சேசுநாதர் சாமியை பார்த்த மாதிரியே நடிக்கிறானே. அவனுடைய சாட்டையில் அடிக்கிறார்கள், சிலுவையை சுமக்கின்ற பொழுது மக்கள் அமர்ந்து அழுகிறார்கள். அந்த பாஸ்காவை பார்க்கும்போது எப்படி சேசுநாதர் இப்படி இவனே அடிச்சிருந்தா சேசுநாதர் எப்படி அடி வாங்கியிருப்பாருன்னு சொல்லி அழுகிறாங்க. காலங்கள் கடந்து போகிறது. அவன் ஒரு நாள் தனிமையில் அமர்ந்து யோசிக்கிறான், நான் பல வருஷமாக சேசுநாதர் சாமி மாதிரி நடிக்கிறேன், பல வருஷம் சேசுநாதர் சாமி மாதிரி என்ன மாதிரி நடிக்கிறேன். நான் நடிப்பது என்பது உண்மை அல்ல, அது ஒரு போலித்தனமானது. நான் ஏன் இயேசுநாதர் மாதிரி வாழக்கூடாது என்று யோசிக்கிறான். நல்ல யோசனை. அவன் முடிவு செய்து நான் இயேசுவை போன்று நல்லவனாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவன் வாழ ஆரம்பிக்கிறான். என்ன ஆகும்? சமூகம் என்ன சொல்லும்? இயேசுநாதர் சொன்ன மாதிரி, உன்னை பற்றி தெரியாதா, சூசேப்பர் மரியாவின் மகன் தானே, உன் தகப்பன் தச்சன் தானே, நீ பாவிகளோடு உணவு உண்கிறாய், எப்படி என்று சொல்லி இல்லாததும் பொல்லாததும் இயேசுவை பற்றி குறை கூறியதை போல இந்த பையன் பேர் மனோலியோஸ், அவனுடைய பேர், அவன் மேலே பல குற்றச்சாட்டுகள் வருகிறது. அவனை கிண்டலும் கேலியுமாக புறந்தள்ளி அவர்களை பேசுகிறார்கள். ஒரு காலகட்டத்தில் அவன் கல்லால் எரிந்து கொல்லப்படுகிறான். என்ன சொன்னாலும் நான் இயேசுவை போல வாழ வேண்டும் என்று வாழ்கிறான். அவன் கல்லால் எரிந்து கொல்லப்படுகிறான். இது 1930ஆம் ஆண்டுகளில் வெளிவந்த நாவல் எழுதப்பட்ட ஒரு நிகழ்வு. கிரைஸ்ட் ரீக்ரூசிஃபைடு என்ற ஒரு ஆங்கில நாவல். அதற்கு முன்பாக எபிரேய மொழியில் வந்த நாவலை அவர்கள் மொழிபெயர்க்கிறார்கள் 1930க்கு பிறகு. கசன் சாக்கீஸ் என்ற ஒரு எபிரேய எழுத்தாளர் எழுதிய புத்தகம் 1930. நாம் இயேசுவை போல நடிக்கிறோம், அண்ணாவுக்கு விழா எடுக்கிறோம், அண்ணாவை போல் நடிக்கிறோம், அந்தோனியாருக்கு விழா எடுக்கிறோம், அந்தோனியார் போல நடிக்கிறோம். அன்னைக்கு வர்றோம், ட்ரெஸ் போடுறோம், சாப்பிட்றோம், வான வேடிக்கை விடுறோம், கொடி ஏற்றுறோம், சாயந்தரம் ஆனால் விழா முடிஞ்சு போச்சு. அப்புறம் பழைய குருடி கதவை தட்டி நம்ம வாட்டு போயிட்டே இருக்கோம். நாம் இயேசுவாக வாழ எத்தனிக்கிறோமா? அண்ணாவை போன்று நான் வாழ முயற்சிக்கிறேனா? அந்தோனியாரை போல வாழ முயற்சிக்கிறேனா? அங்கதான் சவாலே இருக்கு, சிக்கல் இருக்கு. தனிப்பட்ட முறையில் மனித முயற்சிகளால் நம்மால் இதை செய்ய முடியாது. அதற்கு கடவுளின் அருட்துணை வேண்டும், ஆண்டவரின் அனுகிரகம் வேண்டும். அதற்குத்தான் நாம் திருப்பலி ஒப்பு கொடுக்கிறோம். அதற்காகத்தான் நாம் புனிதர்களை நினைவு கூறுகிறோம். புனிதர்கள் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகிறார்கள். கடவுளின் அருளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு கருவியாக விளங்குகிறார்கள். ஆகவே இந்த அற்புதமான நாளிலே அன்புக்குரியவர்களே, நாம் இயேசு மாதிரி நடிக்க வேண்டாம், இயேசு மாதிரி வாழ வேண்டும். அன்னாள் மாதிரி நடிக்க வேண்டாம், அன்னாள் மாதிரி வாழ வேண்டும். அந்தோனியார் மாதிரி நடிக்க வேண்டாம்,
அருளானந்தர் மாதிரி நடிக்க வேண்டாம், அவர்களைப் போல வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்படுவது நாம் மேன்மை மிக்க மக்களாக, மாட்சிக்குரிய மக்களாக வாழ்வோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த அற்புதமான நாள் அவர்களைப் போல இறை நம்பிக்கையிலும் உழைப்பில் பெறக்கூடிய பொருட்களை பிறர் வாழ, சமூகம் வாழ, நாம் வாழ பகிரவும், எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்கவும் இறைவன் நமக்கு வரமருள தொடர்ந்து திருப்பலியில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். ஆமென். மன்றாட்டு. அன்பு தந்தையே இறைவா, உம் திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, குருக்கள், கன்னியர், பக்தியோடு மன்றாடுவோம். மற்றும் பொது நிலையினர் ஆகியோர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும், உம் அன்பு கட்டளைகளை வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இவ்விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கும் வாகைக்குடி கிராம மக்களை நிறைவாக ஆசீர்வதியும். எம் அன்னையாம் கன்னிமரியாள் உம்மோடு ஒன்றித்து உம் திருவுளத்தை நிறைவேற்றினாரோ அதே போன்று எம் மக்களும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் ஒன்றித்திருந்து திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொன்னவரே, ஊரில் உள்ள சிறு குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும், என்றும் உன் அன்பு பிள்ளைகளாக வளரவும் உம் வல்லமையே இவர்கள் மேல் பொழிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, எங்கள் ஊரை நிறைவாக ஆசீர்வதியும். அனைவரும் உடல் உள்ள சுகம் பெற்று எங்கள் கடமைகளை சரியாக செய்யவும், ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும், விவசாயத்திற்கு தேவையான மழையை பொழியவும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த அற்புதமான மாலை வேளையிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலியை மனமுவந்து ஏற்றரிடம். சிறப்பாக இந்த எளிய கிராமம் வாகைக்குடியின் இந்த கிராமத்தை சார்ந்த அனைத்து மக்களையும் ஆசிர்வதியும். எளியவர்கள், ஏழைகள், சமூகத்திலே புறந்தள்ளப்பட்ட மக்கள், இவர்கள் மீது உமது இரக்கத்தை கனிவாய் நிறைவாய் பொழிந்தரிடம். இவர்கள் வாழ்விலே அருள் வளமும் பொருள் வளமும் பெற்று அவர்கள் நல்ல முறையில் புனிதர்களான அன்னாள் சுவக்கினை போன்று இறை பக்தியிலும் நம்பிக்கையிலும் கடின உழைப்பிலும் நன்றியுள்ள மக்களாகவும் வாழவும், இவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் வரமர வேண்டும் என்று எங்கள் ஆண்டோரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை. காணிக்கையாக உம்மில் மலர என்னை தருகின்றேன், நான் என்னை தருகின்றேன். மனிதனேயும் மண்ணில் மலர இதயம் தருகின்றேன், எந்தன் இதயம் தருகின்றேன். காணிக்கையாக உம்மில் மலர என்னை தருகின்றேன், நான் என்னை தருகின்றேன். மனிதநேயம் மண்ணில் மலர இதயம் தருகின்றேன், எந்தன் இதயம் தருகின்றேன். வந்தேன் 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 பீடம் வந்தேனே, தந்தேன் 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 எல்லாம் தந்தேனே. வந்தேன் 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 பீடம் வந்தேனே, தந்தேன் 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 எல்லாம் தந்தேனே. காணிக்கையாக உம்மில் மலர் என்னை தருகின்றேன்,
மனித நேயம் மண்ணில் மலர இதயம் தருகின்றேன், எந்தன் இதயம் தருகின்றேன். உடமையெல்லாம் தருகின்றேன், பன்மடங்காய் பகிர்கின்றேன், நிலை வாழ்வை உரிமையாக்க விரும்பி தருகின்றேன், நான் விரும்பி தருகின்றேன். உடமையெல்லாம் தருகின்றேன், பன்மடங்காய் பகிர்கின்றேன், நிலை வாழ்வை உரிமையாக்க விரும்பி தருகின்றேன், நான் விரும்பி தருகின்றேன். என்றுரைத்த சக்கேவியை போல் மீட்பு பெற நானும் விளைகின்றேன். என்றுரைத்த சக்கேவியை போல் மீட்பு பெற நானும் விளைகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மானைய பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் இறைப்பற்றோடு அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். ஆபிரகாமுக்கும் அவர்தம் வழிமரபினருக்கும் நீர் வாக்களித்த ஆசையில் நாங்கள் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களான சுவக்கின் அன்னம்மாளுடைய வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறைநிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சி நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர்.
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதா, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை இணை கொடுந்தலும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயிர ஆனந்தம் எல்லா திருநிலையின் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடும். இறைவா, புனித அன்னமன் வழியாக நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்ற இந்த நன்னாளிலே தொடர்ந்து இந்த நாளிலே ஏறெடுக்கின்ற குடும்பங்கள், திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்கள், இந்த கிராமத்தில் அனைத்து குடும்பங்களையும் சிறப்பாக இந்த பள்ளியிலே பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களும் நிறைவாக நீ ஆசீர்வதித்தருளும். குடும்பங்களின் அன்பும் அமைதியும் அருளும் ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கிடச் செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்கும் துயிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீன்மையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அடைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு நிமிர்ப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் உயிர்த்த ஆண்டவர் தரும் அமைதியும் சமாதானமும் ஒருவரை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், என் ஆன்மா நலமடையும். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது வழங்கக்கூடிய இந்த திவ்ய நற்கருணை திருவிருந்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கு பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். பிற மதத்தினர், பிற சபையினர் யாரும் இருந்தால் இப்பொழுது வழங்கக்கூடிய இந்த திவ்ய நற்கருணை திருவிருந்தில் பங்கு பெற வேண்டாம், வாங்க முன்வர வேண்டாம் என்பதையும் பணிவோடு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அன்பு தெய்வமே, எங்கள் தந்தையே, அனைத்தையும் படைத்த ஆற்றலே, ஆண்டவரே போற்றி போற்றி, ஆண்டவரே போற்றி போற்றி. ஆன்ம உணவாய் அன்பின் வடிவ ஆண்டவரின் விருந்து, ஆற்றல் அளிக்கும் அல்லல் தீர் அருமையான மருந்து. அன்பின் வடிவ ஆண்டவரின் விருந்து, ஆற்றல் அளிக்கும் அல்லல் தீர்க்கும் அருமையான மருந்து. இதை அருந்திட வாரீர், நல்லாசிகள் பாரீர். இதை அருந்திட வாரீர், நல்லாசிகள் பாரீர். உயிராய் உணவாய் உணவாய் எனக்காய் தடை தரும் இறைவன், உலகம் வாழ உயிரை கூட தந்திடும் தலைவன். விண்ணக விருந்தே வா, மண்ணகம் எழுந்து வா, மனிதர் வாழ மகிழ் உணவா வா. விண்ணக விருந்தே வா, மண்ணகம் எழுந்து வா, மனிதர் வாழ மகிழ் உணவா வா. ஆன்ம உணவாய் அன்பின் வடிவாய் ஆண்டவரின் விருந்து, ஆற்றல் அளிக்கும் அல்லல் தீர்க்கும் அருமையான மருந்து. விதையாய் நம்மில் நுழைந்து மெல்ல மெல்ல வேர் பரப்பி விருட்சமாக உலகையாள நம்மை மாற்றுவார். என்னில் அவர் வளர நான் என்னும் கர்வம் குறைய, அவரல்ல நானே என்னும் என்றும் வாழ்கிறார். சிறகின் மீது நம்மை தாங்கி சிகரம் ஏற்றுவார், சிறகின் மீது நம்மை தாங்கி சிகரம் ஏற்றுவார். சின்ன இதயம் வந்து தங்கி செல்லமாகுவார், சின்ன இதயம் வந்து தங்கி செல்லமாகுவார். விண்ணக விருந்தே வா, மண்ணகம் எழுந்து வா, மனிதர் வாழ மகிழ் உணவா வா. விண்ணக விருந்தே வா, மண்ணகம் எழுந்து வா, மனிதர் வாழ மகிழ் உணவா வா. உரிமை இழந்தோரின் குரலாய் எழும் நேரம், உன்னதரின் உரிமைதனை உறக்கச் சொல்லுவேன். உடைந்த உறவுகளை ஒன்றாய் இணைத்திடவே, உறைந்த இறைவன் சாயலாக உலகில் வாழ்கிறோம். மண்ணில் உள்ள உயிர்கள் எல்லாம் மதிக்கச் சொல்கின்றார், மண்ணில் உள்ள உயிர்கள் எல்லாம் மதிக்கச் சொல்கின்றார். மாண்போடு மற்றவரை நடத்தச் சொல்கின்றார், மாண்போடு மற்றவரை நடத்தச் சொல்கின்றார்.
விண்ணக விருந்தே வா, மன்னகம் எழுந்து வா, மனிதர் வாழ மகிழ் உணவா வா. விண்ணக விருந்தே வா, மன்னகம் எழுந்து வா, மனிதர் வாழ மகிழ் உணவா வா. ஆன்ம உணவாய் அன்பின் வழிவாய் ஆண்டவரின் விருந்து, ஆற்றல் அளிக்கும் அல்லல் தீர்க்கும் அருமையான மருந்து. ஆன்ம உணவாய் அன்பின் வழிவாய் ஆண்டவரின் விருந்து, ஆற்றல் அளிக்கும் அல்லல் தீர்க்கும் அருமையான மருந்து. மன்றாடுவோமாக. இறைவா, வியப்புக்குரிய அருளடையாளத்தால் மனிதர் உம்மிடமிருந்து புது பிறப்பு அடையும் பொருட்டு ஒரே திருமகன் மனிதரிடமிருந்து பிறக்க திருவிழமானீரே. இவ்வாறு பிள்ளைகளுக்குரிய உணவால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உமது கனிவிரக்கத்தால் சொந்த மக்களுக்குரிய மனநிலையை தந்து நாங்கள் புனிதமடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.